அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் போட்டியிட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விருப்பம் தெரிவித்துள்ளார் என கூறப்படுகிறது. இதற்காக அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் சில மறைமுக உடன்படிக்கைகள் இருக்கலாம் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. சீமான் சட்டமன்றத்திற்குள் சென்றால் அவர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக பல்வேறு விஷயங்களை வெளிப்படையாக பேசுவார் என்பது உறுதி. தமிழக வெற்றிக் கழகம் 2026 தேர்தலில் பெரும் வெற்றியை பெற்ற நிலையில் எதிர்க்கட்சிகள் மற்றும் சிறிய கட்சிகள் டிவிகேவுக்கு எதிராக வலுவான குரல் எழுப்ப வேண்டும் என்ற எண்ணம் பிரதான திராவிட கட்சிகளிடம் உள்ளது. சீமான் சட்டமன்றத்தில் நுழைந்தால் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் டிவிகேக்கு நேரடி சவாலாக மாறுவார். குறிப்பாக விவசாயம், தமிழர் உரிமைகள், சமூக நீதி போன்ற விஷயங்களில் அவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பார். ஆனால் சீமான் வெற்றி பெறுவது எளிதானது அல்ல. தேர்தல் கூட்டணிகள், வாக்காளர் மனநிலை மற்றும் உள்ளூர் அரசியல் சமநிலை ஆகியவை அவரது வெற்றியை தீர்மானிக்கும். அதிமுக, திமுக போன்ற பெரிய கட்சிகள் மறைமுகமாக ஆதரித்தால் அவர் வலுவான போட்டியாளராக மாறலாம். இல்லையெனில் தனிப்பட்ட வாக்காளர் அடிப்படையில் வெற்றி பெறுவது சவாலாக இருக்கும். சீமான் சட்டமன்றத்திற்குள் சென்றால் டிவிகேக்கு எதிராக அவர் எழுப்பும் குரல் மாநில அரசியலில் புதிய பரிமாணத்தை உருவாக்கும். டிவிகேவின் ஆட்சிக்கு எதிராக மக்கள் எதிர்பார்க்கும் வலுவான எதிர்குரல் உருவாகும். இது அடுத்தடுத்த தேர்தல்களில் கூட்டணி அரசியலுக்கும் மக்கள் மனநிலைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் சீமான் சட்டமன்றத்தில் நுழைவது தமிழக அரசியலில் புதிய சமநிலையை உருவாக்கும். டிவிகேக்கு எதிராக அவர் வலுவான விமர்சனங்களை முன்வைத்தால் மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் அரசியல் சூழ்நிலை மேலும் தீவிரமாகும். ஆனால் அவரது வெற்றி கூட்டணி அரசியல் மற்றும் வாக்காளர் ஆதரவை பொறுத்தே இது அமையும்.